சாரிங்க, என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. இது ரொம்ப பவர்ஃபுல்லான மாத்திரை. டாக்டர்ஸே கொடுக்க ரொம்ப யோசிப்பாங்க. இந்த மாத்திரை எப்படி இவங்களுக்கு கிடைச்சதுன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த மாத்திரையை போட்டுக்கிட்ட அடுத்த அரை மணி நேரத்துல அபார்ஷன் ஆயிடும். இது ரொம்ப பவர்ஃபுல், வீரியமான மாத்திரை வேற. இனிமே என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. சாரிம்மா. இந்தாங்க. ஜெயா, ஏன் இப்படி ஆச்சு? என்ன பாவம் பண்ணன்னு தெரியலையே, இப்படி ஆயிடுச்சு. ஐயோ, எல்லாம் போச்சு. என்ன ஆசாசியா இருந்தனே. ஐயோ, என் கண்ணுல கூட பாக்கலையே. பேரனோ பேத்தியோ அப்படியே போச்சு. இப்படி ஆகும்னு நினைச்சு கூட பார்க்கலையம்மா, நினைச்சு கூட பார்க்கலையே. தாய் இல்லாத குறை தெரியாம இவ்வளவு வளர்த்த, அவளே தாயாக போறான்னு உடனே அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். அந்த சந்தோஷத்துல மண்ணள்ளி போட்டியம்மா, மண்ணள்ளி போட்டியே. அம்மா சக்தி, உனக்கு நான் என்னம்மா பாவம் பண்ணேன், என்ன பாவம் பண்ணேன்? தங்கச்சி மாதிரி பார்க்க வேண்டியவள எதிரி மாதிரி பார்த்துட்டியம்மா, எதிரி மாதிரி பார்த்துட்டு. இவ்வளவு நடந்த பிறகு இவளுக்கு இன்னும் என்னென்ன மரியாதை கொடுத்து பேச வேண்டியது இருக்கு? அவன் என்ன காரியம் பண்ணிருக்கா? ஒரு உயிரியே கொலை பண்ணிருக்கான்னு, கொலை பண்ணிருக்கா. கல்கி போன் எடுறா, நீ கூப்பிடு, போலீஸ கூப்பிடு. போலீஸ் வரட்டும், சட்டப்படி அவன் பண்ணது கொலை தானே, அவங்களே தீக்கிட்டோம். எடுறா போன். வேணாம்மா ஜெயா, வேண்டாம். போலீஸுக்கு போறதுனால மட்டும் போன குழந்தை திரும்பி வந்துட போதா? ஏற்கனவே குழந்தை போயிடுச்சு. என் தங்கச்சியோட குடும்பமானம் போக வேண்டாம்மா, போக வேண்டாம். நீதான் குழந்தைய கொல்லுதே ஒத்துக்கடி. இனி ஏன் அழுதுகிட்டு நிக்கிற? செஞ்ச தப்பு ஒத்து தொலையடி. அது சரி, நீ எப்படி ஒத்துப்ப? அதான் நீ செஞ்சதெல்லாம் மொத்தமா தெரிஞ்சு போச்சே. போடி போ. இனி ஏன் நிக்கிற? போ, நீ கண்ணு முன்னாடி நிக்காத. அத்தை, 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 நான் எந்த தப்பும் பண்ணல அத்தை. நான் கும்பிடுற அந்த தெய்வத்து மேல சத்தியமா சொல்றேன், என்ன சந்தேகப்படாதீங்க. ஒரு உயிர் அழிக்கிற அளவுக்கு என் மனசு என்ன அவ்வளவு கல்லா? என்னை பத்தி உங்களுக்கு தெரியாத அத்தை. இன்னும் ஏன் அழற? இந்த வீட்டுல அழ வேண்டியது நாங்கதான். குழந்தைய கொல்ல மாத்திரைய மாத்தின மாதிரி சாப்பாட்டுல எதையாவது கலந்து எங்க எல்லாரையும் கொண்டு இருக்கலாமேடி. ஐயோ, நான் ஒரு பாவம் பண்ணல. ஆமாண்டி, நீ ஒரு பாவம் பண்ணல. உன்னை நம்பினோம் பாரு, அந்த பாவத்தை பண்ணது நாங்க தான். இதுக்கு மேல உன் முகத்தை எங்க கிட்ட காட்டாத, போ வெளிய. மன்னிச்சிரு ஜெயா, நடந்த தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த பாவிக்கு நீ என்ன தண்டனை கொடுக்கணுமோ அத கொடு, அதுல நான் தலையிட மாட்டேன்.